வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசு கட்டடங்களில் வைக்கப்பட்டிருந்த புராதன பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டிருந்த ஜனாதிபதி செயலகத்திற்கு கடந்த 9ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரை வருகை தந்தவர்கள் குறித்த அத்துமீறிய பிரவேசம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசாரால் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளன. ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைந்தவர்களினால் அங்கிருந்த பல பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் அங்கு வந்தவர்கள் குறித்த விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஜூலை மாதம் 9ஆம் திகதி கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்த பொருட்களை சேதப்படுத்தி அங்கிருந்து பழங்கால பொருட்களை திருடிச் சென்ற பிரதான கும்பலை போலீசார் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பிறகு இது தெரியவந்துள்ளது. புலனாய்வு அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் அந்த நபர்களை கைது செய்வதற்கான விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் வெடிபொருட்கள் உள்ளதா என்பதை கண்டறிய வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கொழும்பு மத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோசன் டயஸின் மேற்பார்வையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தொழிற்சங்க போராட்டத்தை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் கைவிட்டுள்ளது. புகையிரத நிலைய அதிபர்கள் முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரயில் பயண கட்டண திருத்தத்திற்கு எதிராக குறித்த போராட்டம் நேற்று மாலை 6 மணிக்கு இடம்பெறவிருந்த நிலையில் கைவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 30 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள எரிபொருட்களின் கையிருப்பு தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அடுத்த 30 நாட்களுக்கு போதுமான டீசல் கையிருப்பில் உள்ளதாக அவ்வறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 22 நாட்களுக்கு போதுமான பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்கத்திற்கு ஏற்ப எரிபொருள் வழங்கும் திட்டத்திற்கு சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருளுக்கான வரிசைகளும் குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் மற்றொரு தொகுதி நிவாரணம் இலங்கைக்கு எடுத்து வரப்படுகிறது. இந்தியா தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வழங்கப்படும் 3ஆம் தொகுதி உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய மக்களவை உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கருணாநிதியின் தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. 74 கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான உதவிப் பொருட்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பால்மா மற்றும் மருந்து பொருட்கள் என்பன இவ்வாறு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் மண்ணேற்றி சென்ற கண்டர் ரக வாகனம் விபத்தை ஏற்படுத்திய பின் தப்பிச் சென்றுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தெருமூடி மடத்தடி பகுதியில் மண்ணேற்றி சென்ற ஹண்டர் ரக வாகனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தையும் தனியார் பேருந்தொன்றையும் மோதி விபத்தை ஏற்படுத்திய பின் தப்பிச் சென்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை சாலையிலிருந்து முல்லைத்தீவு கொக்குலாய் நோக்கி பயணித்த பேருந்தும் பருத்தித்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்துமே இவ்விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு 500 மீட்டர் தொலைவில் மலைசந்தி பிள்ளையார் ஆலயத்தில் வருடாந்த மகோத்சவம் அண்மையில் இடம்பெற்ற போது கலை நிகழ்ச்சியை பார்வையிட்டவர்களையும் மண்ணேற்று சென்ற கண்டர் ரக வாகனம் மோதி காயப்படுத்திய பின் தப்பிச் சென்றுள்ளது.
அனுமதி பத்திரமின்றி மண்டையேற்றி செல்லும் கண்டரக வாகனமே இவ்வாறு விபத்தை ஏற்படுத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக விபத்தை அவதானித்தவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சட்டவிரோத மண்ணகழ்வை தடுப்பது தொடர்பிலோ அல்லது மண்ணேற்றி செல்லும் கண்டர் வாகனங்களை இடைமறித்து கைது செய்யும் நடவடிக்கைகளையோ பருத்தித்துறை மற்றும் நெல்லியாடி போலீசார் அக்கறை பெற்று மேற்கொள்ளப்படுகின்றனர். இதனை பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளை வாரத்தில் 3 நாட்களுக்கு மாத்திரம் இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் கற்பித்தல் செயற்பாடுகள் நாளை திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன்படி மறு அறிவித்தல் வரை திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் பாடசாலைகள் நடத்தப்படும் என்று புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்தே கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அவ்வாறல்லாவிடன் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இணையவழி கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் அண்மைய நாட்களாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 72 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,64,844 அதிகரித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலிமுகத்திரல் போராட்டக்காரர்களை கலைக்க அவசர கால சட்ட விதிமுறைகள் பயன்படுத்தப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார். பொது அமைதியை பேணும் நோக்கில் ஒன்று கூடல்கள், ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்டவற்றை கலைக்கும் அதிகாரம் போலீசாருக்கும் முப்படையினருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த ஜூலை 17 பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 5ஆம் பிரிவின் கீழ் அவசர கால சட்டம் அமல் செய்யப்படும். அதன் கீழான விதிகள் வர்த்தமானி ஊடாக பிரசுரிக்கப்படும்.
அந்த வகையில் அவசர கால சட்டங்கள், பொது அத்தியாய சேவைகள், நுழைவு உரிமை, தேடுதல் மற்றும் கைது செய்யும் உரிமை, குற்றங்கள் மற்றும் தண்டனைகள், விசாரணைகள் மற்றும் சோதனைகள் மற்றும் இதர விவரங்கள் தொடர்பான 7 பகுதிகள் பிரகடனத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. அதில் 7ஆம் பிரிவின் கீழ் போலீசாருக்கும் முப்படையினருக்கும் சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்குள் போலீசாரும் முப்படையினரும் உள்வாங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது கடமைகளை இடையூறின்றி தடங்கல்களின்றி முன்னெடுத்து செல்ல அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எவரேனும் இடையூறு ஏற்படுத்துவாராயின் அவருக்கு எதிராக சட்டம் அதிபரின் ஆலோசனையுடன் மேல் நீதிமன்றில் வழக்கு தொடர ஏற்பாடுகள் உள்ளன. அவ்வாறான ஒருவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவரது அசையா சொத்துக்கள் அரசு உடைமையாக்கப்படும். அவசர கால விதிமுறைகளூடாக இயலுமையுள்ளது. குறிப்பாக தற்போது அமல் செய்யப்பட்டுள்ள அவசர கால சட்ட விதிமுறைகளுக்கு அமைய சோதனை செய்தல், கைது செய்தல், தடுத்து வைத்தல் அதிகாரங்கள் போலீசாருக்கும் முப்படையினருக்கும் வழங்கப்பட்டுள்ளன. தண்டனை சட்ட கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ள உடல்சார் குற்றங்கள் அக்கோவையின் 427ஆம் அத்தியாயம் முதல் 446ஆம் அத்தியாயம் வரை குறிப்பிடப்பட்டுள்ள அச்சுறுத்தல் விடுத்தல், அத்துமீறல் தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் போலீசாரும் இராணுவத்தினரும் தமது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும். நாடளாவிய ரீதியில் அல்லது பிரதேச மட்டத்தில் தேவை ஏற்படும் போது போலீசார் ஊரடங்கை அமல் செய்யும் அதிகாரம் போலீஸ் மா அதிபருக்கு இந்த அவசர கால சட்ட விதிகளூடாக அளிக்கப்பட்டுள்ளது. இது விசேட நிலைமையாகும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இதனை மீறி நடந்து கொள்வோர் தொடர்பில் போலீசார் முப்படையினர் தமது அதிகாரங்களை பயன்படுத்தலாம். அவசர கால சட்ட விதிமுறைகளின் 5வது பிரிவின் பிரகாரம் குற்றங்கள், தண்டனை என்பன விவரிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு தரப்பின் நடவடிக்கைகளின் போது உயிர்ச்சேதங்கள் ஏற்படுமாயின் அதனை குற்றவியல் சட்டத்தின் கீழான தற்பாதுகாப்பு போதுமான முரணாக கருதி செயற்பட ஏற்பாடுகள் உள்ளன. அதனைவிட சமூக வலைதள பதிவுகள் தொடர்பில் செயற்படவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரங்களை பொறுத்தவரை ஒருவரை கைது செய்த 24 மணி நேரத்தில் மன்றில் ஆயர் செய்ய வேண்டியது சாதாரண சட்ட விதிமுறையாகும். எனினும் அவசர கால சட்டத்தின் கீழ் ஒருவரை 72 மணி நேரம் வரை நீதிமன்றில் ஆயர் செய்யாமல் விசாரிக்கும் உரிமை போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு உள்ளது. 3 நாட்களில் விசாரணைகளை முடித்து சந்தேக நபரை ஆய்வு செய்ய முடியாவிட்டால் அப்பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபருக்கு சந்தேக நபர் ஒருவரை மன்றில் ஆய்வு செய்யாது 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் வீடு, வர்த்தக நிலையம், தங்குமிடத்திற்குள் நுழைந்து அல்லது அது சார்ந்து அச்சுறுத்தல் விடுப்பது குற்றமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. பொது வீதிகள், புகையிரத தண்டவாளங்கள், பாலங்கள் உள்ளிட்டவைக்கு சேதம் விளைவிப்பது அவசர கால சட்டத்தின் கீழான குற்றங்களாகும். ஏதேனும் ஒருவர் இவ்வாறான குற்றங்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தும் அத்தகவலை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் குற்றமாகும். அவசர கால சட்டத்தின் கீழான குற்றங்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் போலீசாருக்கோ அல்லது அப்பகுதி கிராம சேவகருக்கோ அறிவிக்க முடியும். பொது அமைதியை பேணும் நோக்கில் ஒன்று கூடல்கள், ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்டவற்றை கலைக்கும் அதிகாரம் போலீசாருக்கும் முப்படையினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சாதாரண சட்டத்தில் உள்ள அதிகாரங்களை விட விசேடமாக இவ்வதிகாரிகள் அவசர கால சட்டம் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை பொதுமக்கள் நினைவில் கொண்டு செயற்பட வேண்டும். எவ்வாறாயினும் காலிமுகத்திரல் போராட்டக்காரர்களை கலைக்க அவசர கால சட்ட விதிமுறைகளை பயன்படுத்தவில்லை. அத்துடன் தொடர்ச்சியாக பொது அமைதியை பேண தற்போதைய சட்டங்களூடாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்த பின்னிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சக்திக்கு முன்னால் அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் திட்டவட்டமான புரிந்துணர்வு எட்டப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டத்தில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். புதிய ஜனாதிபதி நியமனம் செய்யப்பட்ட மறுநாள் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் வகைப்பாகத்தை நிலைநாட்டும் அதே வேளையில் நாடாளுமன்ற குழு முறைமையின் ஊடாக அரசாங்கத்தின் சாதகமான செயற்பாடுகளுக்கு ஆதரவளிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. சர்வ கட்சிகளும் இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சி இதுவேயாகும்.
அதனை விடுத்து சர்வகட்சி ஆட்சி என்பது அமைச்சு பதவிகளை பெற்று வரப்பிரசாதங்கள் சலுகைகளை பெற்று நாடக அரங்கேற்றங்களை மேற்கொள்வதல்ல. 225 பேரும் ஒரே மாதிரி என்ற நிலைப்பாடு பொருத்தமல்ல. 134 என்பதுவே சரியானது. மக்கள் சக்திக்கு முன்னால் அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் என்பது உறுதி. அதன் பிறகு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பொது உடன்பாட்டை உருவாக்க வேண்டும். அனைத்து வெகுசன தொழிற்சங்க அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் போன்றவற்றை ஒன்றிணைத்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கான எதிர்கால வேலைத்திட்டம் தொடர்பில் திட்டவட்டமான புரிந்துணர்வு எட்டப்பட வேண்டும். அதற்காக தேசிய பேரவை ஒன்றும் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தை பயன்படுத்த இடமளிக்கப்படும். தேசிய சபைக்கு வரும் முற்போக்கான முன்மொழிவுகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். நடந்தது ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்ல. இடைக்கால ஜனாதிபதியை நியமிப்பதற்காக பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பே உண்மையில் இடம்பெற்றது. நாட்டில் மக்கள் அபிப்பிராயம் முற்றாக தெரிவுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் பாராளுமன்றத்தின் நிலைமை அவ்வாறானதாக இல்லை என்பதை முடிவுகள் தெளிவுபடுத்துகின்றன. அந்த ஜனாதிபதியை புரிந்து கொண்டுதான் அதற்கு முகம் கொடுத்து முன்வந்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இன அழிப்புக்கு எதிரான தமிழ் கூட்டமைப்பு என்ற அமைப்பு நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. கருப்பியோலை தினத்தில் இன அழிப்புக்கு எதிரான தமிழ் கூட்டமைப்பு என்ற அமைப்பு நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறும்படி செய்யும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் என்ற அடிப்படையில் இன அழிப்புக்கு எதிரான தமிழ் கூட்டமைப்பு என்ற கட்டமைப்பு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனா ஸ்ரீதரன், MA சுமந்திரன், ஈழத்தமிழர் சுயாட்சி கழக தலைவர் அனந்தி சசிதரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் அறந்தவப்பாளர், யாழ் மாநகர சபை உறுப்பினர் வானா பார்த்திபன், வலிவடக்கு மேல்குடியேற்ற குழு தலைவர் சஜீவன் உள்ளிட்ட சிலர் நேரடியாகவும் மேலும் சிலர் இணைய வழியிலாகவும் பங்கேற்றனர். இலங்கையின் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஆரம்ப வடிவங்களான கருப்பு ஜூலை நாளில் இந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறும்படி செய்யவும் எங்கள் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் இதனூடாக இன்று சர்வதேசம் இலங்கையில் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தியும் நிலைத்த தன்மையும் அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு அடிப்படையில் எங்களுடைய இன அழிப்புக்கு எதிரான தமிழ் கூட்டமைப்பு என்ற ஒரு பரந்த கூட்டமைப்பு இன்றைய நாளில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த இன அழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் எங்களை பொறுத்தமட்டில் ஒரு ஒருங்கிணைக்கப்படாத வகையில் தனித்தனிகளாக செயற்பட்டு கொண்டு இருப்பது எங்கள் பக்கம் ஒரு பலவீனமாக இருக்கின்றது. வருகின்ற மனித உரிமை பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஆவணி மாதம் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் அல்லது பிற்பகுதியில் நாங்கள் எங்களுடைய இன அழிப்பு தொடர்பான தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சினை தொடர்பான ஒரு பட்டயத்தை வெளியீடு செய்ய இருக்கின்றோம். இந்த பட்டயம் என்பது சர்வதேச நிறுவனங்கள், ஐநாவினுடைய நிறுவனங்கள், அது மனித உரிமை பேரவையாக இருக்கலாம், சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையானதாக சர்வதேச சட்ட வியாக்கியானங்களுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய இனப்படுகொலையை நிறுவுகின்ற வகையிலும் அதற்கு பொறுப்பு கூற செய்கின்ற வகையிலும் அதனூடாக எங்கள் மக்களுடைய பிரச்சனை அரசியல் தீர்வு ஒன்றை காணுவதற்காகவும் இந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும். இன்று இலங்கை பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கின்றோம் என்று காட்டிக்கொண்டாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையினுடைய பிரதிநிதியாக பீரிஸ் மிக வல்லமையாக இந்த பொறிமுறை ஐநா நீதிமன்றம் கொண்டு வந்த ஐநா சபை கொண்டு வந்த அந்த பொறிமுறையை நீக்க வேண்டும் என்ற வகையில் மிகவும் பொய்யான கருத்துக்களையும் அறிக்கைகளையும் சமர்ப்பித்ததையும் நாங்கள் அண்மை காலமாக பார்த்திருக்கின்றோம். எனவே அதற்கு எதிராக
நாங்கள் எங்களுடைய தாயகத்திலிருந்து எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்ற வகையிலும் நாங்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு ஓங்கிய குரலில் ஒற்றுமையாக ஒரு செய்தியை கூற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த இன அழிப்புக்கு எதிரான கூட்டமைப்பை இன்று கருப்பு ஜூலை தினத்தில் நாங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றோம். எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பணிப்புரை விடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்போது பல்வேறு துறைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. எதிர்வரும் 25ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சாலைகளூடாக பாடசாலை பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு எரிபொருள் விநியோகம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி, கடற்றொழில், சுற்றுலா, விவசாயம் மற்றும் பொதுச்சேவை ஆகிய துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பேருந்து சாலைகள் மற்றும் முப்படை முகாம்கள் மூலம் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் அதிக விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்வது தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். QR குறியீடு முறைமை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அத்துடன் எதிர்காலத்தில் எரிபொருள் இருப்புகளை கொள்வனவு செய்தல் மற்றும் நிதியளித்தல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.